ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ரூட் தான் ட்ரை பண்ண போறோம். பொள்ளாச்சி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்கு. இங்கிருந்து நீங்க வால்பாறை, டாப் ஸ்லிப், பரம்பிக்குளம் எல்லாம் போறதுக்கு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனா ஆலியார் டேம் மேல நவமலை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ஒரு சூப்பரான பிளேஸ். ஸோ அங்கே போகிற பஸ் பிளாக்குள்ளே தான் நாம் போக போகிறோம். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் பொள்ளாச்சியிலிருந்து நவமலை நோக்கிய பயணத்துக்குள்ளே போகலாம். மக்களே, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் காலையில 8 மணிக்கு இருக்கோங்க. நவமலைக்கு 9:30க்கு தான் பஸ்ஸு. ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணோம். இன்னும் 1 hour மேல டைம் இருக்கு நமக்கு. ஸோ பொள்ளாச்சி தமிழ்நாடு கேரளா பார்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இங்கிருந்து சித்தூர் அப்படிங்கிற பிளேஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு, திரிஷூர் இங்கெல்லாம் போறதுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் இருக்கும், இந்த மாதிரி பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கும். போட்டிருக்காங்க பாருங்க, இன்டர்ஸ்டேட் அம்பாசடர் அப்படின்னு சொல்லிட்டு. மீனாட்சிபுரம் தான் ஆக்சுவலா பார்டர் ஏரியாவில் இருக்கிற டவுனுங்க. அதுக்கப்புறம் கேரளா ஸ்டார்ட் ஆயிடும். பொள்ளாச்சி, மீனாட்சிபுரம், வண்டித்தாவளம், இந்த வழியா சித்தூர் போற பஸ். அந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா, அது திரிஷூர் போற பஸ்ஸுங்க. ஸோ போத் திரிஷூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பஸ்ஸஸ் நிறைய இருக்கும், பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பஸ்ஸஸ் நிறைய இருக்கும். நம்ம நவமலை பஸ் இந்த பிளாட்ஃபார்முக்கு வரும், இல்லை அடுத்த பிளாட்ஃபார்முக்கு வரும்னு சொன்னாங்க. நம்ம போய் வெயிட் பண்ணுவோம், ஒரு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு. மக்களே, நமக்கு நவமலை போற பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போட் பண்ணலாம். மக்களே, பஸ் போட் பண்ணி வச்சுங்க. பொள்ளாச்சியில இருந்து நவமலை போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம டிராவல் பண்றோங்க. மேல பத்ரகாளி அம்மன் திருவிழா நடக்குதா, அதனால நிறைய மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. மக்களே, நம்ம நவமலை பஸ் ரூட் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து எடுத்து நாலாமுலா சுங்கம், கோட்டூர், ஆலியார், அறிவுத்திருக்கோவில் வழியா நவமலை ரீச் ஆகுங்க. ஆலியார் டேம் மேலதான் போகும். செம சூப்பரா இருக்கும் ரூட்டு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நாம பொள்ளாச்சியில இருந்து நவமலை போறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க. பஸ்ல 33 ரூபா டிக்கெட்டு. கிட்டத்தட்ட 1.25 to 1.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பாக்கலாங்க எப்படி ரீச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாம ஒரு வெள்ளிக்கிழமை டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நவமலை மேல இருக்கிற வனபத்ரகாளி அம்மனுக்கு எவ்ரி ஃப்ரைடே பூஜை பண்ணுவாங்களாம். அதனால நிறைய மக்கள் இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாம கிளம்பியாச்சுங்க. சோ நவமலைக்கு பாத்தீங்கன்னா இங்கிருந்து பொள்ளாச்சி டவுன்ல இருந்து கிளம்பி சமத்தூர், கோட்டூர் எல்லாம் ஊர் இருக்குங்க. நிறைய குட்டி குட்டி டவுனும் கிராமமும் கலந்த மாதிரி ஊர்களா இருக்கும். சோ அந்த ஊரெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நாலாமூல சுங்கம்னு இருக்கும். 4 மூல சுங்கம், டிஃப்ரெண்டா பேர் வச்சிருக்காங்கல்ல. சோ பேச்சு வழக்குல நாலாமூல சுங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 roads ஜங்ஷன் இங்கிலீஷ்ல சொன்னா. சோ அந்த ஜங்ஷன் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் மலை அடிவாரத்தில் இருக்கிற அங்கலக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு டவுன் அண்ட் கிராமம் எகைன் கலந்த மாதிரி ஒரு ஊரை தாண்டினதுக்கு அப்புறம் ஆலியார் டேம் வருங்க. ஆலியார் டேம்ல இருந்து நம்ம மேல ஏறினதுக்கு அப்புறம் நம்ம மங்கி ஃபால்ஸ், இப்ப கவி ஃபால்ஸ்னு என்னமோ சொல்றாங்க. சோ அந்த ஃபால்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம அப்பர் ஆலியார் ஒட்டுனாப்படியே, அதாவது ஆலியார் டேம் ஒட்டுனாப்படியே அப்பர் ஆலியார்ல ஒரு ரோடு போகுங்க. அந்த ரோட்ல போனாதான் நாம நவமலை ரீச் பண்ண முடியும். சோ செம்ம சூப்பரா இருக்க போகுது ஜேர்னி. சோ இனிஷியலா நாம இப்போ டவுனுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். டவுனை தாண்டி கொஞ்சம் அவுட்டர் போனோடனே பொள்ளாச்சியோட கிராம பகுதிகள் எல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நீங்க நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. நிறைய தென்னந்தோப்புகள், வயல்வெளிகள், ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் நம்ம பொள்ளாச்சி சுத்தி இருக்கிற கிராம பகுதிகள்ல தான் இருக்கு.
பொள்ளாச்சி சைடுல இப்போ நம்ம ஆலியார் டேம் சொன்னோம் இல்லையா, ஆலியார் டேம்ல இருந்து வர்றது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஓடும் போது அது ஆலியார் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர் பேரே ஆலியாறு. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ், அது 20-30 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் கேரளாக்குள்ள என்டர் ஆகிடும். கேரளாக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து அது பாரத புழா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆலியாருக்கான நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாமே வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலதான் இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஆலியார்ல இருந்து திருமூர்த்தி டேமுக்கு போயிட்டு அங்கிருந்து அமராவதி ஆறு மூலமா காவேரிக்கு கனெக்ட் ஆகிற ஒரு நீர்பிடிப்பு பகுதி இருக்கு. மக்களே, நம்ம பொள்ளாச்சி டவுனுக்குள்ள இருந்து வந்து புறநகர்ல இருக்கிற சூளேஸ்வரன் பட்டிங்கிற மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் தாண்டி இப்போ டீப்பா கிராம பகுதிகள் இருக்கிற ஏரியாக்கு வந்தாச்சுங்க. எப்படி மாறிடுச்சு பாருங்க ரூட்டு. 2 சைடுமே வந்து புளிய மரங்கள் இருக்கும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தென்னந்தோப்புகள் தான். இங்க இருக்கிற கிராம பகுதிகள் ஃபுல்லாவே வந்து தென்னை விவசாயம் தாங்க பண்றாங்க. இப்போ தென்மேற்கு பருவமழை சீசன்ங்கிறதுனால அங்கங்க வந்து எல்லா நீரோடைகள்லயுமே வந்து நீர் ஓடிட்டு இருக்கு. அதனால செம்ம சூப்பரா இருக்கு டிராவல் பண்றதுக்கு. இன்ஃபேக்ட் நாம காலையில கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வந்தப்போ நல்ல மழை, அதனால ஊரே வந்து ஈரமா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. சோ வேற லெவல்ல இருக்கு ஜேர்னி. சில்லுன்னு காத்து, தூரத்துல வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. சோ செம்ம வைபா இருக்கு. சோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆழியார் ரீச் ஆகும்போது வந்து மலை அடிவாரத்துக்கு ரீச் ஆயிடுவோம். மலை அடிவாரத்துலதான் வந்து ஆழியார் டேம் கட்டி இருக்காங்க. சோ நம்ம ஆழியார் டேம் பத்தின பிளாக் எல்லாம் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். வால்பாறை பிளாக் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அதிரப்பள்ளியில இருந்து வால்பாறை வர்ற பிளாக் போட்டிருக்கோம். சோ அதெல்லாமே வந்து செம்ம யூனிக்கான பியூட்டிஃபுல்லான ரூட்ஸா இருக்குங்க. அதெல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. தமிழ்
தமிழ்நாடு vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும். வால்பாறை பிளஸ் எப்பா கணேசன் போட்டீங்கன்னாவே வந்து நம்ம வால்பாறை வீடியோஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். வால்பாறை போற ரூட்டும் இதுதான். சோ 2 ரூட் இருக்கு ஆக்சுவலா வால்பாறை போறதுக்கு. ஒண்ணு வந்து இந்த இப்ப நாம போயிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ரூட் வழியா போவோம், நாமும் சுங்கம் வழியா. இன்னொரு ரூட் வந்து ஆனமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ ஆனமலையிலிருந்து இன்னொரு ரூட் இருக்கு. நீங்க இன்கேஸ் டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் எல்லாம் போகணும்னா ஆனமலை ரூட் வழியா தான் போகும். அங்க மலையோட அடிவாரத்துல சேத்துமடை அப்படிங்கிற ஊர் இருக்கும். அதுதான் கடைசி ஊருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கணும்னா அங்கதான் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மேல ஏற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ரூட்ல நீங்க ஆலியார் டேம் பக்கத்துல வாங்கிட்டு மேல ஏற வேண்டியதுதான். நீங்க மலை மேல ஏறினதுக்கு அப்புறம் அவ்வளவா உங்களுக்கு கடைகள் எல்லாம் பார்க்க முடியாது. இடையில வால்பாறை போற வழியில அட்டகட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கதான் வந்து ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதை தாண்டி தான் வந்து நம்ம மலை மேல போவோம். இப்ப நவமலை போற ரூட் வந்து ஆழியார்ல இருந்து நம்ம மேல போகணுன்னே வந்து உங்களுக்கு திரும்பிடுவோம். ஆழியார் அப்பர் டேம் வழியா நம்ம திரும்பிடுவோம். சோ இப்ப நாம போயிட்டு இருக்கிறது தான் வந்து இப்ப நம்ம ஒரு ஜங்ஷனை திரும்பணும் இல்லைங்களா, அதுதான் வந்து நாமு சுங்கம், நாலாமூலா சுங்கம். அது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா 4 ஜங்ஷன் சுங்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். சுங்கம்னா ஆக்சுவலா டோல்கேட்டுங்க. தமிழ்ல வந்து சுங்கம்னா டோல்கேட்டு. சோ மேபி அந்த காலத்துல வந்து மலை மேல ஏறுறதுக்கு முன்னாடி ஏதாவது டாக்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல, எதுக்கு சுங்கம் நல்லா பேரு வந்துச்சுன்னு. சோ வாங்க மக்களே, தொடர்ந்து டிராவல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாலாமூலா சுங்கம் ஜங்ஷன்ல இருந்து திரும்பி இப்ப டுவர்ட்ஸ் ஆலியார் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ ஆலியார் போற வழியும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். தூரத்துல நமக்கு எங்க பார்த்தாலுமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க மக்களே. சோ நாலாமூலா சுங்கத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே வந்து நம்ம அங்கலக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊரை கிராஸ் பண்ணுவோம். அந்த ஊர் கிராஸ் பண்ணே வந்து நம்ம ஆலியார் டேம் பக்கத்துல வந்துருவோங்க. இங்க பாருங்க, நம்ம
மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து எவ்வளவு மெஜஸ்டிக்கா பியூட்டிஃபுல்லா தெரியுதுன்னு. நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல எப்பவுமே வந்து மேகங்கள் தவழ்ந்துட்டு அடிக்கடி வந்து சாரல் மழை பெஞ்சிட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது வந்து பெர்ஃபெக்டான டைம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல எல்லாம் டிராவல் பண்றதுக்கு. பட் அதே சமயத்துல மலையோட அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போங்க. சோ தட் உங்களுக்கு நீர்நிலைகள் எல்லாம் இறங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ரொம்ப பலமா பெஞ்சுன்னா வந்து பஸ் அதுக்கப்புறம் ரோட் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். சோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போய்க்கிங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்டே கேதர் பண்ண முடிஞ்சா கேதர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க போயிட்டு சர்ப்ரைசஸ் இருக்காது. இன்ஃபேக்ட் நாம கோயம்புத்தூர் சைடு போயிட்டு கோவை குற்றாலம் போலான்ட்டு போனோம். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ள நிறைய தண்ணி போகும், அடிக்கடி வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசத்துல இருந்தே ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். சோ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து கோவை குற்றாலம் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களாம். சோ இன்கேஸ் நீங்க வந்து கோவை வந்துட்டு சிறுவாணி கோவை குற்றாலம் போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி மான்சூன் எப்படி இருக்கு, மழையோட அளவுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போங்க. சோ இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ஏரியா வந்து அவ்வளவா மழை அதிகமா இல்ல. ஏன்னா டவுன் ஹில்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஆழியார் எல்லாம் வந்து மலையோட அடிவாரத்துல தான் வந்து டேம் இருக்கு. அந்த டேம்ல இருந்து கொஞ்சம் நம்ம எலிவேஷன் ஏறணுன்னேவே வந்து நம்ம நவமலை இருக்கிற ஏரியா எல்லாம் வந்துடும். நவமலைக்கு திரும்பாம நம்ம மேல போக போக தான் வந்து வால்பாறை எல்லாம் வரும். வால்பாறையில எல்லாம் சரியான மலை இருக்குங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து டாப் ஆஃப் த ஹில்ஸ், டீ பிளான்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற இடம். சோ இப்ப நாம ஆழியார் போயிட்டு இருக்கிற வழியில பாருங்களேன், நம்ம பொள்ளாச்சி இளநீர் எல்லாம் சூப்பரா வந்து ரோடு சைடே வந்து தொங்க விட்டுட்டு இருப்பாங்க. இன்கேஸ் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் போனீங்கன்னா அழகா இங்க நின்று சூப்பரா இளநீர் எல்லாம் குடிச்சிட்டு இயற்கை இலைகள்லாம் ரசிச்சுட்டு உங்களுக்கு தேவையான போட்டோ ஷூட் எல்லாம் வந்து இந்த தென்னை மரத்தோப்புகளுக்குள்ள எல்லாம் எடுத்துட்டு நீங்க சூப்பரா ஜேர்னி பண்ணலாம். சோ வாங்க மக்களே, தொடர்ந்து நம்ம பயணிப்போம்.
மக்களே, நம்ம அங்கலக்குறிச்சி தாண்டி ஆலியார் டேமையும் தாண்டி வந்தாச்சுங்க. நீங்க டேம்ல இருந்து ஷட்டர்ல இருந்து போற ஆற்று பகுதியை பார்த்திருப்பீங்க. சோ இந்த ஏரியால வந்து நிறைய மக்கள் குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு எல்லாம் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா 2-3 பசங்க வந்து சென்னையில இருந்து வந்து ஆழம் தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. அதனால ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சோ இப்ப வந்து நாம ஆலியார் டேம் தாண்டி செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டிட்டு இருக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல வந்து நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும், ஐடி கார்டு எல்லாம் காமிக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப மழையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த செக் போஸ்ட்லயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எங்க போறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. சோ உங்களோட பிளான்ஸ் சொல்லிட்டு நீங்க கிளம்ப வேண்டியதுதான். சோ நம்ம பியூட்டிஃபுல்லான ஆலியார் டேமோட கரையில தாங்க பயணிச்சிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கும். இங்கிருந்து நம்ம நவமலை ரீச் ஆகுற வரைக்கும் சும்மா சூப்பரான சீனரிஸா இருக்குங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ அங்கங்க வந்து இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தா அழகா நின்று பொறுமையா ரசிச்சுட்டு போலாம். நம்ம பஸ்ல போறப்பவே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியுது பாருங்க நம்ம ஆலியாரோட நீர்பிடிப்பு பகுதிகள். சோ நான் சொன்னேன் இல்லையா, இங்க ஆலியார் டேம் வந்து டவுன் ஹில் இருக்கிற டேமுங்க. சோ இங்கிருந்து நீங்க மேல போனீங்கன்னா ஷோலையார் டேம், அப்பர் ஷோலையார்னு 2-3 டேம் இருக்கும். அந்த டேம்ல இருந்து கான்டூர் கெனால்னு இருக்கு. சோ அந்த காலத்திலேயே வந்து மலைகளுக்குள்ளேயே வந்து டனல் எல்லாம் போட்டு இந்த டேம்ல இருந்து, அதாவது மேல இருக்கிற ஷோலையார் டேம்ல இருந்து உடுமலைப்பேட்டை பக்கத்துல இருக்கிற திருமூர்த்தி டேம் இருக்குங்க. திருமூர்த்தி ஹில்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருமூர்த்தி டேம் வரைக்கும் வந்து மலைகளுக்குள்ளேயே வந்து கெனால்லயே வந்து தண்ணீர் டிரான்ஸ்போர்ட் ஆகும். கிட்டத்தட்ட 35 to 40 கிலோமீட்டர்ஸ் வந்து டனல் போட்டிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள்ளேயே. அப்படின்னா நினைச்சு பாருங்க எத்தனை மக்கள் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துல பிளான் பண்ணி கெனால் சிஸ்டம் எல்லாம் அரேஞ்ச் பண்றங்காட்டி தான் வந்து இவ்வளவு சூப்பரான நீர் மேலாண்மை இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளவா வந்து வருஷம் ஃபுல்லா ஓடுற ஆறுகள் கிடையாது. அங்கங்க இருக்கிற நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர் சேமிச்சு வச்சுதான் நம்ம வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட விவசாய தேவைகளுக்கு, குடிநீர் தேவைகளுக்கெல்லாம். சோ இந்த ஆலியாறு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பொள்ளாச்சி தாலுக்குள்ள இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு விவசாயத்துக்கான நீர்பிடிப்பு பகுதின்னு சொல்லலாம். ஒரு முக்கிய நீர் ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் லைன் ஆஃப் பொள்ளாச்சி தாலுக்கு இப்ப நீங்க பாக்குற ஆலியார் டேம். சோ நாம யூஸ் பண்ணது போக இது வந்து பரம்பிக்குளம் வாட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நாம யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற தண்ணி வந்து கேரளாக்குள்ள அனுப்பி விட்டுருவோம். சோ நம்ம எப்படி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குங்க. மக்களே, நம்ம ஆலியார் டேம் தாண்டி ஃபாரஸ்ட் செக் போஸ்டையும் தாண்டி இப்போ வால்பாறை ரோட்ல இருந்து பிரிஞ்சு நவமலை ரோட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. இது வந்து அப்பர் ஆலியார் டேம்னு சொல்லுவாங்க. சோ அதாவது ஆலியார் டேமுக்கு மேல இருக்கிற டேம் ஒட்டுனாப்படி இருக்கிற ரூட்ல தான் வந்து நாம நவமலை ரீச் பண்ண முடியுங்க. வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் பீட் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய மக்கள் வந்து இதுல டிராவல் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நிறைய மக்கள் வந்து வால்பாறை தான் டிராவல் பண்ணுவாங்க. நவமலைக்கு போறதுக்கான நீடு வந்து ரொம்ப பேருக்கு இருக்காது. ஏன்னா அங்க வந்து ஒரு சின்ன ஸ்டாஃப் குவார்டர்ஸ் இருக்கு. அங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல ஒர்க் பண்ற மக்களுக்காக ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதனால நிறைய மக்கள் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எலிபென்ட் ஜோன் போட்டிருக்காங்க பாருங்க. டேம் பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய ஓடைகள் எல்லாம் வந்து இங்க டேம் கூட ஜாயின் ஆகுங்க. அதனால நிறைய நீர்நிலைகள் இருக்கிற ஏரியாங்கிறதுனால யானைகள் எல்லாம் நீர் இருந்து இங்க வரும். சோ அதனால இந்த போர்டு எல்லாம் போட்டிருக்காங்க, டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. சோ இன்கேஸ் நீங்க பிரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் வந்தாலும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா டிராவல் பண்ணும். எந்த நேரத்துல வேணாலும் யானைகள் கிராஸ் பண்ணலாம். அதுவும் தனியா யானைகள் எல்லாம் கிராஸ் பண்ணும் போது ரொம்பவே ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸான பிஹேவியர் எல்லாம் நம்ம பண்ணணும்னா அதுவும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கஷ்டமாயிடும். சோ இந்த ஒரு ப்ரிகாஷனோட நாம தொடர்ந்து இந்த பியூட்டிஃபுல்லான ரூட்ல டிராவல் பண்ணலாம். சோ எப்பவுமே இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கெல்லாம் நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம சூப்பரா ஒரு பாடலை அவுத்து விட்டுருவோம். அதுவும் வந்து நம்ம இளையராஜா அவர்களோட பாட்டாதான் இருக்கும். நிறைய பிளாக்ஸ் நீங்க பார்த்திருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்மளோட ஓன் வாய்ஸ்ல உங்களை எப்படியாவது வந்து என்கேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். சோ அதே மாதிரியான ஒரு சூப்பரான சாங்கோட நாம ஆனமலை புலிகள் காப்பகத்துக்குள்ள இருக்கிற
நவமலை நோக்கிய பயணத்துக்குள்ள கண்டினியூ பண்ணலாங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ இதோ பாடல் உங்களுக்காக. ஆனந்த ராகம் கேக்கும் காலம், ஆனந்த ராகம் கேக்கும் காலம், கீழ்வானிலே ஒளிதான் தோன்றுதே, ஆயிரம் ஆசையில் உன் நெஞ்சம் பாடாதோ, ஆனந்த ராகம் கேக்கும் காலம். துள்ளி வரும் உள்ளங்களே தூது வந்து தென்றல் சொல்ல, தோன்றும் இன்பம் இன்பத்தின் ஆனந்த தாளங்களே, வெள்ளி மாலை கோலங்களே, அள்ளிக்கொண்ட மேகங்களே, காணும் நெஞ்சில் பொங்கட்டும் சந்தத்தின் பாவங்களே, கள்ளம் இன்றி உள்ளங்கள் துள்ளியடு, கட்டிக்கொண்ட எண்ணங்கள் வெல்ல வீழ, ராகங்கள் பாட தாளங்கள் போட, வானெங்கும் போகாதோ, ஆனந்த ராகம் கேக்கும் காலம். லா 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 லா. வண்ண வண்ண எண்ணங்களும் வந்து வீழும் உள்ளங்களும், வானின் மீது ஊர்வலம் போகின்ற காலங்களே, சின்ன சின்ன மின்னல்களும் சிந்தனையின் பின்னல்களும், சேரும் போது தோன்றிடும் ஆயிரம் கோலங்களே, இன்று முதல் இன்பங்கள் பொங்கி வரும், இந்த மனம் எங்கெங்கும் சென்று வரும், காவியராகம் காற்றினில் கேக்கும், காலங்கள் ஆரம்பம், ஆனந்த ராகம் கேக்கும் காலம், ஆனந்த ராகம் கேக்கும் காலம், கீழ்வானிலே ஒளிதான் தோன்றுதே, ஆயிரம் ஆசையில் உன் நெஞ்சம் பாடாதோ, ஆனந்த ராகம் கேக்கும் காலம். லா 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 லா. மக்களே, எப்படி இருந்துச்சு நம்ம இளையராஜாவோட கம்போசிங் எல்லாம்? சும்மா ஆன்மாவை தட்டி எழுப்பிடுங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கெல்லாம் நம்ம டிராவல் பண்ணும்போது இளையராஜா சாங் வந்து சும்மா பெர்ஃபெக்டான காம்பினேஷனு. ஒரு சூப்பரான இனிக்க இனிக்க ஒரு வாழைப்பழத்துல தேடு சர்க்கரை எல்லாம் ஊத்தி பிசைஞ்சு பஞ்சாமிர்தம் மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான காம்பினேஷன் தான். எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஆலியார் டேமுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாஸ் எல்லாம். சோ இந்த சாங் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா பன்னீர் புஷ்பங்கள் அப்படிங்கிற படத்துல உமாரமணன் அவர்கள் பாடினதுங்க. உமாரமணன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஸ்பெசிபிக்கான சாங்ஸ் தான் வந்து தமிழ் படங்கள்ல பாடியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல இந்த சாங் வந்து அதுல ஒரு பியல் மாதிரி, ஒரு முத்து பதிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சோ கரெக்டா நம்ம இந்த டிராவல்ல பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இன்னுமே வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ரொம்ப கேவலமா இல்ல, எப்படி இருந்தாலும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. அப்பதான் வந்து இன்னும் சூப்பரான சாங்ஸ் உங்களுக்காக ரெடிஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள்ல நம்ம டிராவல் பண்ணும்போது சோ நம்ம வரப்போற vlogsல எல்லாம் வந்து இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. சோ போன பிளாக் சீரீஸ்ல வந்து நாம கொல்லிமலை, பச்சைமலை, இந்த மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பிளாக்ஸ் எல்லாம் கூட பார்க்காம இருந்தா பாருங்க, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட மெஜஸ்டிக் அளவுக்கு வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இல்லாட்டியும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எழில் கொஞ்சம் அழகோட இருந்துச்சு நம்ம கொல்லிமலை, பச்சைமலை எல்லாமே.
பட் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வைபுங்க. இங்க வந்தாவே வந்து நம்ம ஆன்மா வந்து நம்ம உடம்புல இருந்து தனியா டிராவல் பண்ண ஆரம்பிச்சிரும். சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள். அதுவும் எனக்கு ஸ்பெசிபிக்கா வந்து நான் எப்போ வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல டிராவல் பண்ணாலும் வந்து அப்படியே மெய் மறந்து போயிடுவேன். அது நம்ம கன்னியாகுமரி பக்கமா இருக்கட்டும், கொல்லம் சைடா இருக்கட்டும், அதாவது தென்காசி திருநெல்வேலி சைடா இருக்கட்டும், நம்ம கொடைக்கானல் மலைகள், இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஆனமலை வனவிலங்கு காப்பகம், இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஏரியாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நம்ம டைகர் பாப்புலேஷன் எல்லாம் கம்மியாகுது அப்படிங்கறதுனால டைகர் ரிசர்வ் மாத்துனாங்க. அதெல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் இருந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. அதனால இப்போ ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து பாதுகாக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களா. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து இருக்கிற கொஞ்ச நெஞ்ச இயற்கை வந்து விட்டு வச்சுட்டு போகணும். இல்லாட்டி நீர்நிலைகளுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாயிடும். நம்ம மனுஷங்க மட்டுமே வாழ்றதுக்காக இந்த பூமி படைக்கப்படவில்லை இல்லையா. சோ நிறைய மத்த உயிரினங்களுக்காகவும் வந்து படைக்கப்பட்டிருக்கு. அதனால அதுகளுக்கான ரீஜனையாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நாம விட்டு வைக்கணும். ரொம்ப நகரமயமாதல் வந்து கீழே நம்ம பிளெயின்ஸ்ல ஆகிட்டு இருக்கும் போது நமக்கே வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் வேணும்னா நம்ம மலைகளை தேடிதான் வரும். அதனால இதெல்லாம் வந்து நமக்கு பொக்கிஷம் மாதிரி. சோ மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் வாழ்க பல்லாண்டு அப்படின்னு நம்ம கிராட்டிடியூடோட வாழ்த்துக்கிட்டே தான் வந்து ஒவ்வொரு டைமும் டிராவல் பண்ணணும். முக்கியமா வந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பர்சனலா இந்த ஒரு பெர்செப்ஷன் இருக்கணுங்க. அப்பதான் வந்து நம்ம பொல்யூட் பண்ணாம இருப்போம். ஏன்னா நிறைய வந்து மெயின் ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாம் ஆகுது. என்னதான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணாலும் நமக்கு ஒரு பர்சனல் டிசிப்ளின் இருக்கணும். மலைகள் மேல எல்லாம் வந்துட்டா நாம எந்த குப்பையுமே போடக்கூடாது. எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போகணும். என்ன சொல்றீங்க? நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸ வந்து இத பத்தி சொல்லுங்க. மக்களே, நம்ம அப்பர் ஆலியார் டேம்ல இருந்து வர்ற ரூட் செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம
டேம் எல்லாம் தாண்டி கொஞ்சம் உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் எல்லாம் வாழ்ற கிராமங்களை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஓடையை தாண்டணும் இல்லையா, அந்த ஓடை மேல இருக்கிற பிரிட்ஜை தாண்டணும்னே பாத்தீங்கன்னா பாறை சரிவுகள்ல தான் வந்து இவங்களோட கிராமங்கள் அமைஞ்சிருக்கு. இங்க பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடம்னு. சோ உள்ளுக்குள்ள வந்தோடனே மேல ஒரு பள்ளத்தாக்கு இருக்குங்க மலைகளுக்கு இடையில. சோ அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி தென்னந்தோப்புகள் எல்லாம் இருக்கு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டென்ஸான ஃபாரஸ்டா இருக்கு. சோ அதுக்கு நடுவுல தான் வந்து இந்த நேரோ ரூட் போகுதுங்க. சோ நாம இன்னும் கொஞ்ச தூரம் போனோம்னா வந்து வனபத்திரகாளி அம்மன் கோவில் வருமா. சோ அங்க மக்கள் நிறைய இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இங்க கார் எல்லாம் நின்னுட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து கோவில் இருக்கு. நம்ம அந்த சைடு காமிக்க முடியல. மேபி நாம நெக்ஸ்ட் வீடியோல நவமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு டீடைல்டா காமிக்கிறேன். சோ பொள்ளாச்சியிலிருந்து வர்ற வழிகள்ல வந்த ஊர்ல இருந்து ஏறின மக்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா இங்க இறங்கிட்டாங்க. சோ இங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல எல்லாம் வந்து வனபத்திரகாளி அம்மன் கோவில்ல பூஜை செய்வாங்க போல. இங்க அன்னதானம் எல்லாம் இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பஸ் போயிட்டு மறுபடியும் அடுத்த ட்ரிப் வரும். அதுலதான் நாமளும் கிளம்ப போறோம். அந்த பஸ்ல மக்கள் எல்லாரும் கிளம்பி கீழே போயிடுவாங்க போல. சோ இந்த பஸ் தான் வந்து ஒரு 2-3 ட்ரிப் வந்து போயிட்டு இருக்குங்க. காலையில 2 ட்ரிப், மதியத்துக்கு மேல 2 ட்ரிப். சோ டோட்டலா வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 ட்ரிப் தான் வந்து நவமலைக்கு பஸ் சர்வீஸ். சோ நீங்க கரெக்டா டைமிங் பார்த்து வச்சுட்டீங்கன்னா தான் வந்து கரெக்டா போயிட்டு வரக்கு கரெக்டா இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு எந்த டைமிங்க்கு வந்து கிளம்பும் அப்படின்னு சொல்லி போடுறேன். சோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்க வந்து நவமலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா. சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா நவமலையில இருக்கிற முக்கியமான பகுதிகள், அழகழகான பகுதிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு விர்ச்சுவலா சுத்தி காமிக்க போறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வீடியோஸா இருக்க போகுது அப்படிங்கறதுல எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. ஏன்னா வர்ற வழி எல்லாமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க ஒரு 1 கிலோமீட்டர் ரேஞ்சில. சோ நம்ம அதெல்லாமே வந்து விர்ச்சுவலா உங்களுக்கு டீடைல்டா சுத்தி காமிக்க போறேன். சோ வாங்க மக்களே, நாம நவமலை கடைசி ஸ்டாப் இறங்க போறோம். மக்களே நம்ம நவமலை ரீச் ஆயாச்சுங்க. கரெக்டா 9:30க்கு எடுத்து 11 o'clock ரீச் ஆயிட்டோம். 1.5 மணி நேரம் டிராவலு. நம்மளை இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ மக்களே, நம்ம பொள்ளாச்சியிலிருந்து நவமலை வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக பொள்ளாச்சியிலிருந்து தோப்புகள் எல்லாம் இருக்கிற கிராமங்கள் வழியாக வந்து ஆழியார் டேம்ல இருந்து மேலே ஏறி ஆழியார் அப்பர் டேம் ஒட்டுனாப்படி இருக்கிற ரோட்லேயே தாங்க நவமலை ரூட்டு வேற லெவலில் இருந்துச்சுல. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. டைம் கிடைச்சதுன்னா பொள்ளாச்சி சைடு வந்தா நவமலை வந்துட்டு போங்க. ஜஸ்ட் ஒரு 1.5 hour டிராவல் தான். செம்ம சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நவமலை இந்த சுத்தி இருக்கிற ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ தான் போட போறேன். அதுவும் பாருங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து பொள்ளாச்சி போற டிராவல் vlog எல்லாமே வரும். எல்லா vlogsம் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? See you from Navamalai, Pollachi.